அவ மேல பாசமே இல்லாத மாதிரி நம்ம கிட்ட காட்டிப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம். ஆமாங்க, எனக்கும் இப்பதான் எல்லாம் புரிய வருது. மித்ரா மனிஷாவை காதலிச்சானே, அவனுக்கு அவளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டனே தவிர, ஆனா மித்ரோட மனசுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. மித்ரா யார்கிட்ட மனச பறி கொடுத்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணால பாக்குறதுக்கும் மனசார உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு இவன் இப்ப இருக்கிற நிலைமை தான் உதாரணம். லக்ஷ்மி நம்மள ஏமாத்தல, நம்ம எல்லாருக்கும் தியாகம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு சொல்லி இவன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சேங்க. ஆனா இவனோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்ப நான் என்னங்க பண்றது? உண்மை இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நாம அவனுக்கு சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம். காலையில எழுந்திரிச்சதும் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, விடிஞ்சதும் லக்ஷ்மியை தேடி அவ ஊருக்கு போலாம். பாக்கியலட்சுமிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது. கன்னியாகுமரியில பேர் போன நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டியான மித்ரா நந்தனோட மனைவினே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இறந்து போனவங்களோட உடல்களை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள எப்படிங்க இவ்வளவு பெரிய விபத்து ஆயிருக்கு? விபத்து ஆகணும். விபத்து ஏற்பட்டது நல்லது. ஒரு சில பேர் செஞ்ச தப்புகளுக்கு அடுத்த ஜென்ம வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம தண்டனை இப்பவே இந்த நிமிஷமே கிடைக்கணும். செஞ்ச தப்புகள் அவ்வளவு மோசமானதா இருக்கும்போது தண்டனையும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கணும். அவங்க செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மம் இல்லாம போயிடும். அண்ணே, அண்ணிய பத்தி ஏன் இவ்ளோ மோசமா பேசுற? நான் இப்படிதான்டா பேசுவேன். தப்பு செஞ்சவங்க கேவலமானவங்கன்னா நான் இந்த அளவுக்கு கேவலமா தான் பேசுவேன். மித்ரா, நம்மளோட புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சாதான் உன்னோட இந்த பழைய வாழ்க்கையை உன்னால மறக்க முடியும் மித்ரா. அதை மறக்கதான் நான் தினம் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும். அது வரைக்கும் நீ எனக்கு துணையா இருக்கணும். லக்ஷ்மி மித்ராவோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா எனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்தை விட்டு அவ போனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை. சொல்லு அரவிந்தா, என்ன சந்திக்கணும்னு சொல்லியிருந்த? ஜோசியரே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த ரொம்ப துல்லியமா சொல்லக்கூடிய ஆளு நீங்க. நீங்க மித்ரோட வாழ்க்கையில இருக்கிற கண்டத்தை பத்தி சொன்னீங்களே தவிர லக்ஷ்மி வாழ்க்கையிலயும் கண்டம் இருக்குங்கிற விஷயத்த நீங்க எதுக்காக சொல்லல? முதலையே ஏன் நீங்க எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணல? இந்த விஷயத்துல உனக்கு நான் பதில் சொல்றதை விட ஒரு உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன். என்ன ஜோசியர் அது? நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அதே அளவுக்கு பொய்யும் இருக்கு. உதாரணத்துக்கு, வானத்துல இருக்கிற அந்த நிலா குளத்துல இருக்கிற தண்ணியிலையும் தெரியும். அந்த குளத்துல இருந்து உங்க கையில எடுக்கிற தண்ணியிலையும் நிலா தெரியும். அதுக்கு அர்த்தம் அந்த நிலா குளத்துல இருக்கிற தண்ணியிலையும் இல்ல, உங்க கையில இருக்கிற தண்ணியிலையும் இல்ல. அந்த நிலா ஆகாயத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. உங்க கையில இருக்கிற தண்ணியில இருக்குங்கிறது பொய். அப்படின்னா லக்ஷ்மி இறந்ததா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பொய் தான்.
லக்ஷ்மி உயிரோட இருக்காங்கிறது தான் உண்மை. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஜோசியரே? லக்ஷ்மி உயிரோட இருக்காளா? லக்ஷ்மியோட ஜாதகம் ஒருத்தர் உயிரை காப்பாத்துமே தவிர தன்னோட உயிரை இழக்கக்கூடிய ஜாதகம் அவளுக்கு இல்லை. லக்ஷ்மி எல்லாரையும் விட்டுட்டு அந்த இறைவனோட பாதத்துல சமர்ப்பணம் ஆயிட்டா. நாங்க பார்த்ததும் கேட்டதும் எதுவும் பொய் இல்லையே. நாம நம்புனா உண்மை, நாம நம்பலன்னு சொன்னா அது பொய். இது எல்லாமே அந்த இறைவனோட லீலைன்னு தான் சொல்லணும். என்னங்க ஜோசியர் இவ்ளோ உறுதியா சொல்றாருன்னா அப்போ லக்ஷ்மி இறக்கலையாங்க? அவ உயிரோட தான் இருக்காளா? அரவிந்தா, அடுத்தவங்க காயப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மனசை நம்ம காயப்படுத்த மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஜோசியர் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். லக்ஷ்மி இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துறத விட எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்காரு. நம்ம 2 பேரோட சந்தோஷத்துக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே தவிர நடந்தது எதுவும் மாறாது. இறந்து போன லக்ஷ்மியும் திரும்பி வரமாட்டா. இதெல்லாம் உண்மைதானா? லக்ஷ்மி மேல நம்ம வச்ச பாசம் இன்னும் அவளை பத்தியே நம்ம யோசிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ இனி இல்லைங்கிற உண்மைய நம்மளால ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையை நம்ம நம்பித்தான் ஆகணும். நடந்த விஷயத்த நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பழிய சுமந்துகிட்டு இருக்கிற அந்த சீதா தேவியோடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? யார் பெத்த பொண்ணோ 3 மாசமா சுயநினைவே இல்லாம இருக்கா. என் மனைவியை காப்பாத்தின தேவதை. அதனாலதான் இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க வைத்தியரே. அரவிந்தா, அங்க சீதாராமர் கல்யாணம் நடக்குது. கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்தா நமக்கு மன நிம்மதியாவது கிடைக்கும். வா போலாம். நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த என் மனைவிய இவங்க தான் காப்பாத்தினாங்க. காப்பாத்தும் போது இவங்க தலையில அடிபட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. யார் பெத்த பொண்ணோ 3 மாசமா சுயநினைவே இல்லாம இருக்காங்க.